கடமை. இறைவா, கருத்துடன் எனக்கு அமைந்த கடமையை செய்வதே உன்னுடைய வழிபாடு என்பதை கற்றுக்கொள்வேனாக என்று சுவாமிஜி ஜூலை மாதம் 7ஆம் தேதி தினசரி தியானத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னொரு காலத்துல கங்கைக்கு சென்று நீராடி வருவது என்பது எல்லோருடைய வழக்கமாக இந்துக்கள் மத்தியில கட்டாயம் வாழ்நாளில் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவே அமைந்திருந்தது. அப்படி செல்லக்கூடியவர்கள் அன்றைய நாட்களில் இன்று இருப்பது போல போக்குவரத்துக்கு ஆகாய விமானம், ரயில் போக்குவரத்து, பேருந்து வசதி, இப்படி எந்தவித வசதிகளும் இல்லாதனால அவரவர் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அங்கிருந்து நடந்தே செல்ல வேண்டும். அவர்கள் ஆங்காங்கு தங்குவதற்கு அன்னச்சத்திரம் கட்டி வைத்திருந்தார்கள். தர்ம சிந்தனை உள்ளவர்கள், யாத்திரையாக வரக்கூடியவர்கள், யாத்ரீகர்கள் அங்கு தங்கி ஓய்வெடுத்து உணவு அருந்தி தங்களுடைய யாத்திரையை மீண்டும் தொடர்வார்கள். அப்படி ஒரு சத்திரத்தின் அருகே ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தார். அவர் யாத்திரையாக வருபவர்கள் நீண்ட நெடிய தூரம் நடந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு வேண்டிய காலணி பழுதாகி போய்விட்டால் அதை சரி செய்து கொடுப்பது, அல்லது சில சமயங்களில் புதிது வேண்டும் என்றால் அளவெடுத்து அவர்களுக்கு தைத்து கொடுப்பது என்பதை தான் செய்யும் இறை வழிபாடாகவே நினைத்து செய்து வந்தார். ஒரு நாள் ஒரு பெரியவர் அவரிடத்துல வந்து தன்னுடைய செருப்பை சரி செய்து தரும்படியாக கேட்டுக்கொள்கின்றார். இவரும் பழைய அடிப்பகுதியை எடுத்துவிட்டு புதிதாக மாற்றி கொடுக்கின்றார். அப்பொழுது கங்கையை காண இன்னும் சில மைல் தூரம்தான் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக நான் தரும் தாம்பூலத்தை கங்கா மாதாவிடம் கொடுக்க வேண்டும், அதை அவளே கை நீட்டி ஏற்றுக்கொள்வாள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இந்த அந்தணருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி அடையாளம் சொல்லுவது என்று கேட்கின்றார். தேவதானம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய தொழிலாளி கொடுத்து அனுப்பிய தாம்பூலம், தயவு செய்து கங்கா மாதா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் பிரார்த்தனையை சொல்லுங்கள், அவளே கை நீட்டி ஏற்றுக்கொள்வாள் என்று சொல்லுகின்றார் அந்த தொழிலாளி. அதே போல இவரும் கங்கைக்கு வந்து நீராடி விட்டு அந்த தாம்பூலத்தை கொடுக்கின்றாள். அழகிய கை ஒன்று வெளியே வந்த அந்த தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று விடுகின்றது. அவர் தன்னுடைய உண்மையான பக்தனிடமிருந்து கொண்டு வந்த பொருளுக்காக வெகுமதியாக அன்னை ஒரு வளையலை தருகின்றார். அதை கொண்டு போய் அந்த தொழிலாளி இடத்துல கொடுத்து விடும்படியாக சொல்லி அனுப்புகின்றார். அந்த தொழிலாளி இடத்துல திரும்பும் பொழுது அந்த அந்தணர் வந்து கொடுக்கின்றார். அதை பார்த்துவிட்டு அந்த தொழிலாளி சொல்லுகின்றார், இவ்வளவு மதிப்புமிக்க பொருள்கள் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இவர் மகிழ்வோடு வீட்டுக்கு எடுத்து செல்கின்றார். அங்கு மனைவி பார்த்துவிட்டு, இது பார்ப்பதற்கு மிகவும் அரிதான பொருளாக தோன்றுகிறது,
தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மங்கையர் அணியக்கூடிய வளையல் போல இருக்கிறது. மன்னர் இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதற்கு தக்க சன்மானம் பெற்று வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அதன்படி அந்தணரும் போகின்றார். அதை பார்த்துவிட்ட மகாராணிக்கு மிகவும் பிடித்து போய்விடுகின்றது. அவள் அதனுடைய ஜோடியாக இன்னொரு வளையலும் வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றாள். அந்தணருக்கு பெரிய திண்டாட்டமாக போய்விட்டது. எங்கு போய் இன்னொரு வளையல் நான் வாங்க முடியும் என்று மறுபடியும் தேவதான புறத்திற்கு வருகின்றார். அங்கே தொழிலாளி இடத்துல நடந்ததெல்லாம் சொல்லி, இன்னொரு வளையல் கொடுக்காவிட்டால் மன்னன் 1 வார காலத்தில் என் தலையை வாங்கி விடுவான், இப்பொழுது என்ன செய்ய என்று கேட்கின்றார். அந்த தொழிலாளி மிகவும் சாதாரணமாக செருப்பு தைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அழுக்கு தண்ணீர் இருந்த குவளைக்குள்ளே கையை விட்டு ஒரு வளையலை எடுத்து கொடுக்கின்றார். இதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதன்படி அவரும் கொண்டு போய் கொடுக்கின்றார். மன்னன் ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது என்று விசாரிக்கும் பொழுது அவர் அந்த தொழிலாளியை பற்றி சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் மன்னனுக்கு தோன்றுகின்றது, செய்யும் தொழிலே தெய்வம் என்று வாழக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் மக்கள் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறதுனால தான் ராஜ்யம் இத்தனை சிறப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பகவானும் கீதையில அதைத்தான் சொல்லுகின்றார். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்று. கர்மம் செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனுடைய பலாபலன்கள் அது நல்லதாக வருமா அல்லது அல்லதாக போகுமா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க கூடாது, அதை எதிர்பார்க்கவும் கூடாது என்று கீதையிலே பகவான் அறிவுரை சொல்லுகின்றார். அந்த தொழிலாளி அதற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர். அதனால அந்த எடுத்துக்காட்டு கதை இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கதையிலே வருகின்ற தொழிலாளி போல நாமும் அவரவருக்கு அமைந்திருக்கக்கூடிய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும். அதற்குரிய பலனை பகவான் கையிலே ஒப்படைத்து விட்டால் அவர் நமக்கு வேண்டியதை நிச்சயமாக வேண்டிய சமயத்திலே வேண்டிய அளவிற்கு யார் மூலம் எந்த வகையிலே தந்து அருள வேண்டுமோ அருளுவார் என்ற நம்பிக்கையோடு நமக்கு அமைந்திருக்கும் கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக ஆற்றி வர கடவுளே அருள் செய்ய வேண்டும். அவருடைய கிருபையை வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.